வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு 30 ஃபீட்டுக்கு 50 ஃபீட், அதாவது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளாட் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் ஏரியா விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 16 ஃபீட்டுக்கு 19 ஃபீட்டுன்ற அளவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிளாட் வந்து நார்த்து ஃபேஸிங் இருக்கிறதுல ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு படிக்கட்டு போடுற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்கேன். நார்த் வெஸ்ட்டில் தான் வருது. ஸோ அப்படியே உள்ள வந்தால் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஹாலும் ப்ளஸ் ஒரு டைனிங் ஹால் சேர்ந்த மாதிரி ஒரு ஏரியா கொடுக்குறேன். சைட்ஸில் வந்து 3 ஃபீட் 3 இன்ச்சுக்கு ஒரு செட் பேக்ஸ், இந்த சைடில் ஒரு 3 ஃபீட் 3 இன்ச் செட் பேக்கும், பேக் சைடில் வந்து ஒட்டி வந்து பிளாட் ஒட்டியே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 21 ஃபீட் இருக்குது. ஸோ இது நம்ம ஆஃப் டிவைட் பண்ணி ஹால் தனியாக லிவிங்கை தனியாக பிரிச்சுக்கலாம். நடுவில் வந்து ஒரு சென்டராக ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி டெக்கரேட்டிவாக கூட கொடுத்துட்டு நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ பின்னாடி நம்ம வந்து ஒரு விண்டோவும் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு விண்டோவும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே உள்ள வந்தோன்னா நீங்கள் ஒரு கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 2 இன்ச் இருக்குது. ஸோ இது தாராளமான கிச்சன் தான். அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுட்டு சிங்க் வந்து இந்த சைடில் நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறோம். ஸோ விண்டோவை நம்ம இந்த செட் பேக் இருக்கிற பக்கமே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 3 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆப்போசிட்லேயே ஒரு நீஷ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த வால் உங்களுக்கு உள்ளேருந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த சைட் ஃபுல்லாகவே ஒரே லெவலில் இருக்கும். இங்கே ஏதாவது கூட நம்ம கவோர்டு ஒர்க் பண்ணிவிட்டு டிவி ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். பெட்ரூம் உள்ளேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து நீட்டாக தெரியும், எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 6 இன்ச்சு. ஸோ என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு டாய்லெட் இருக்கிறதால உங்களுக்கு உள்ள டாய்லெட் ப்ரொவிஷன் இருக்காது. ஸோ இங்கே வந்து எம்டி வால் நிறைய இருக்கும். எம்டி வால் நிறைய இருக்கிறதால நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சர்க்குலேஷன் ஸ்பாட்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாலேயே முடிச்சிடுது. ஸோ பெட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் ஒன்று பார்க்குறோம். 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 6 இன்ச்சு. ஸோ இந்த காமன் டாய்லெட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வாஷ் பேசின் கொடுத்துட்டு இந்த WC வந்து நம்ம சென்டராக கொடுத்துட்டு கடைசியில் வந்து ஒரு ஷவர் யூனிட் கூட நம்ம கொடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நமக்கு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ரைட் சைடில் திரும்பினா நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பேரண்ட் பெட்ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. நல்ல தாராளமான ரூம் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரூம் சைஸ் கம்மியாக வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கவர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்போசிட்லேயே நம்ம ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே வந்து மேலே வந்தோன்னா இது ஒரு ரெண்டல் கான்செப்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே மேலே வரதால் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஃபுல் ஒரு 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு ஒரு பெரிய ஏரியா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இது நீங்கள் அப்படியே வந்து இந்த ஏரியாவில் ஸ்லாபை வளர்த்துட்டு ஒரு பால்கனி ஏரியாவோ இல்லை சிட் அவுட் ஏரியாவோ இல்லை ஒரு ரூமாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்த மாதிரி உங்களுக்கு அதே லேஅவுட் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இன்னொரு ஸ்டடி ரூம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நார்த் ஈஸ்ட் கார்னரில். ஸோ இந்த ஸ்டடி ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 8 ஃபீட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு போதுமான அளவு தான். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.